விஜய் அவர்கள் மாணவர்களுக்காக கல்வி பரிசு கொடுத்த விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல ஒரு விஷயம் அவர் பண்ணியிருந்தாரு. போன தடவை நடக்கும்போது ஒரு ஊனமுற்ற சிறுவன் பக்கத்துல போய் அவர் உட்கார்ந்து கண் கலங்கினார். இந்த தடவை நம்மெல்லாம் மறந்துட்ட நாங்குநேரி மாணவன் சின்னதுரை பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. அது ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு சொன்ன மாதிரி, நான் இருக்கேன் அப்படிங்கறத சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல, இந்த ஊடகங்களுடைய சாபக்கேடு என்னன்னா, ஒரு நெகட்டிவ் விஷயத்த வந்து பரவலா பேசுறாங்க. கண்டிப்பா சார். அந்த புள்ள வந்து வெட்டுப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான். ஆனால் வந்து அந்த புள்ள வந்து இவ்வளோ பெரிய மார்க் எடுத்திருக்கிறான், அது வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் வைரல் ஆக்கியிருக்கணும். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, படித்த தலைவர்கள் எல்லாம் வரணும். நிறைய இடங்கள்ல படித்த தலைவர்கள் வரணும். திருச்சி வேற மாதிரி அரசியல்லையும் சொல்லியிருந்தாரு. அது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து திருச்சி வேற மாதிரி சொல்றாங்க. அவர் சொன்னதுன்னு கேட்டா, யாருமே இங்க படிச்சவங்களே அரசியல்ல இல்லைன்னுலாம் சொல்லலை. சில பேர் சொல்ற மாதிரி கேட்டா, இப்போ பிஎஸ்சி முடிச்சவங்க இருக்கிறாங்க, பிகாம் முடிச்சவங்க. அவர் பிஎஸ்சி பிகாம் பட்டதாரின்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா, படிப்புன்றது மெட்ரிகுலேஷன் கூட படிப்பு தான். சரி, இதுல ஒரு கேள்வி வரும் சார், இது எல்லாருக்கும் வருது. அப்ப விஜய் அவர்கள் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு வரும். படித்த அரசியல் தலைவர்கள் குறைவா இருக்கிறாங்க, கிரைசிஸ் பற்றாக்குறையா இருக்கு. அப்போ வந்து என்ன, நீங்க எல்லாம் நல்லா படிச்சு அரசியல் தான் இதுதான் சொல்றாரு. இதை தாண்டி எதுவும் சொல்லலை. இதை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. இதை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்மின்றவன், இந்த அந்தனன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா நான் கேட்குற மனசாட்சி இருக்கா இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்து நடந்திருக்கா இல்லையா? இதே பிஸ்மி வாழ்க்கையிலையும் ஒரு விவாகரத்து நடந்திருக்கா இல்லையா? இல்லை அந்த அந்தனன் வாழ்க்கையில வந்து ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? உங்க குடும்பங்கள்லயே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒருத்தர் வந்து விவாகரத்து பண்ணி தான் இருப்பாங்க. இதை எதுக்கு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துன்ற லெவலுக்கு பேசுகிறாங்கம்மா? கணவர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்றாரு, மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாரு, யாரோ வந்துட்டு போறாங்க, இவ்வளவு சேஃப்டியா செக்யூரா தான் எல்லாமே பண்ணாங்க. ஏன் அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரல? அப்ப பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படிதான் சார் பேசுறாங்க. இது வந்து குடும்ப நிகழ்வு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து குடும்ப நிகழ்வா? இது குடும்ப நிகழ்வு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்திருக்காங்களா? ஏதாவது குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களா? இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்ததில்லை. சங்கீதா யார் தெரியுமா? சங்கீதா யார்? நீங்க எல்லாம் நடிகை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு ஈழ பெண்மணின்னு தெரியும். ஈழத்தின் வார்ப்பு, பிரபாகரின் வளர்ப்பு. ஈழத்தையே பிரபாகரன் தான் வளர்த்தாரு. அந்த ஈழத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்புன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா இருக்கிறாங்க. விஜயை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இருக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல. சும்மா இவனுக்கு போற இதெல்லாம் நீங்க நம்பவும் நம்பாதீங்க. இது வந்து பொய். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் மாணவர்களுக்காக கல்வி பரிசு கொடுத்த விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல ஒரு விஷயம் அவர் பண்ணியிருந்தாரு. போன தடவை நடக்கும்போது ஒரு ஊனமுற்ற சிறுவன் பக்கத்துல போய் அவர் உட்கார்ந்து கண் கலங்கினார். இந்த தடவை நம்மெல்லாம் மறந்துட்ட நாங்குநேரி மாணவன் சின்னதுரை பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. அது ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு சொன்ன மாதிரி, நான் இருக்கேன் அப்படிங்கறத சொன்ன மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் நடந்ததை மக்கள் மறந்திருப்பாங்க. இப்படி ஒரு ஆரம்ப காலத்துல 2023 ஸ்டார்டிங்ல நடந்த இந்த விஷயத்த மக்கள் மறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் நடந்தது, நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த மாணவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னாரு, நிறைய அரசியல் பத்தியும் அங்க பேசினாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த ஊடகங்களுடைய சாபக்கேடு என்னன்னா, ஒரு நெகட்டிவ் விஷயத்த வந்து பரவலா பேசுறாங்க. கண்டிப்பா சார். அந்த புள்ள வந்து வெட்டுப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பெரிய அளவுல பரபரப்பான. ஆமா சார், தொடர்ந்து ஒரு மாசம் அது போச்சு சார். ஆனா வந்து அந்த புள்ள வந்து இவ்வளவு பெரிய மார்க் எடுத்திருக்கிறான், அது வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரம் வைரல் ஆக்கியிருக்கணும் சார். சரியான நெத்தியடி சார் அந்த இடத்துல. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து வைரல் ஆகவே இல்லை. அதை பத்தி பேசவும் கூட இல்லை. மிகப்பெரிய ஊடகவியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிலாகிச்சாங்க. அந்த மேட்டரை வெட்டுப்பட்ட போது அரசை விமர்சனம் பண்ணாங்க, தாறுமாறா வந்து பேசணும். ஆனால் அந்த பையன் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறான், அந்த எதிர்ப்பையெல்லாம் சமாளித்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறான், அது யாரும் கொண்டாடல. அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து மிக சிறப்பாக அந்த பையனை சின்னதுரையா கூப்பிட்டு பக்கத்துல எல்லா சட்டமன்ற தொகுதியில இருந்து மூன்று மாணவர்கள் அது ஒட்டுமொத்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்தாய்ப்பான சில விஷயங்கள் இருக்குல்ல. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையோட பக்கத்துல உட்கார்ந்து காட்சி, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையோட சின்னத்துறையோட உட்கார்ந்தது, அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். வந்து விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கை வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாடு. ஆமா, கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து கவனிக்க வச்சது.
விஜயோட எதிர்ப்பாளர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாக் ஆச்சு. இப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பு ஏற்றுற மாதிரி ஆச்சு. சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, படித்த தலைவர்கள்லாம் வரணும், நிறைய இடங்கள்ல படித்த தலைவர்கள் வரணும். திருச்சி வேற மாதிரி அரசியல்லையும் சொல்லியிருந்தாரு. அது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து திருச்சி வேற மாதிரி சொல்றாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னதுன்னு கேட்டா, யாருமே இங்க படிச்சவங்களே அரசியல்ல இல்லைன்னுலாம் சொல்லல. யாரும் படிச்சவங்களே அல்ல, எல்லாம் படிக்காதவங்களா இருக்காங்க அரசியல்ல, அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து படித்த தலைவர்கள் தேவை, நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமா நல்ல வந்து அதாவது என்ன கேட்டா, முதல் நல்ல தலைவர்கள் தேவை, அதுக்கப்புறம் படித்த தலைவர்கள் வேணுன்றார். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஒரு நல்லவனா வாழணும்னா முதல்ல அவன் நல்லா படிக்கணும், படித்தாதான் நல்லவனா இருக்க முடியுன்றது என்னுடைய இது. இந்த காலத்தில் எல்லாருமே காமராஜர் ஆட முடியாது இல்லையா? அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன நினச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டால், அப்போ நல்ல அரசியல் தலைவரே இல்லையா, அவரை தான் சொல்கிறாரு, இவரை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அப்படி சொல்லலை. படித்தவர் தான் சொல்கிறாரு கேட்டால், மெத்த படித்தவங்களோ அல்லது பெரிய வந்து அவர் திருத்தமாக சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய பட்டதாரிகள் தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லல, கெரியர் எடுத்து பண்ணும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிங்க, அரசியல் வந்து ஒரு கெரியராகவே எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றது கேட்டா, இன்னும் ஒரு நல்ல ஒரு விழிப்புள்ள ஒரு அதாவது ஒரு தெளிவான அரசியல்வாதிகள் கிடைப்பாங்க. மாணவர்கள்லாம் அரசியல் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. சில பேர் சொல்ற மாதிரி கேட்டா, இப்போ பிஎஸ்சி முடிச்சவங்க இருக்காங்க, பிகாம் முடிச்சவங்க. அவர் பிஎஸ்சி பிகாம் பட்டதாரின்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா, படிப்புன்றது மெட்ரிகுலேஷன் கூட படிப்பு தான். சரி, இதுல ஒரு கேள்வி வரும் சார், இது எல்லாருக்கும் வருது. அப்ப விஜய் அவர்கள் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு வரும். விஜய் அவர்கள் வந்து நீங்க சொன்னா, அவர் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவர் தான். ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்புகள் வரும்போது அதை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது. கிராஜுவேஷனுக்காக போயிட்டார் அவர், மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு. அப்போ வந்து கேட்டால், அவர் வந்து சினிமாவில் ஒரு வாய்ப்பு வரும்போது கேட்டால் அதை வந்து பாதியில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளோதானே தவிர அவரும் படித்தவர் தான். மெட்ரிகுலேஷன் படிப்பு தான்மா. இப்போது படிக்காதவங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காமராஜர் தவிர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இப்போ இருக்கிற நீங்கள் வந்து இப்போ செல்வ பெருந்தையை கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். நான் சொன்ன கேட்டால், இவங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க தான். காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தையை கூட விமர்சனம் பண்ணுறாரு தான். சரிங்களா? அவங்களோட பார்வையில் இருக்குது. நான் சொன்னேன், இப்போ அவர் விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், படிக்காதவங்கன்னு ஒரு வேளை அவர் யாருமே சொல்லவே இல்லை. இவங்களை இப்போ இருக்கிறவங்களாம் யாருமே படிக்காத இருக்கிறாங்கன்னு சொல்ல. ஆனால் உண்மைதானே? அதாவது என்ன, கிட்டத்தட்ட வந்து காட்டெருமைக்கு கதர் சட்டை வந்து கஞ்சி போட்ட கதர் சட்டை போட்டால் எப்படி இருப்பாங்க, காட்டெருமைக்கு போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் சில பேர் வந்து அது ஒரு மாட்டு செயின் மாதிரி வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு, கையில் போட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 விரலையும் மோதிரத்தை போட்டுக்கிட்டு அவங்க தான் இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. மழைக்கு கூட அவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கிறது கிடையாது. புரியுதுங்களா? காட்டெருமைக்கு வந்து கஞ்சி போட்ட கதர் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கை நிறைய காட்டெருமைக்கு கஞ்சி போட்ட கதர் சட்டையை போட்டுக்கிட்டு, தங்க மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சங்கிலி வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு, போட்டோ ஃப்ரேம் மாதிரி 10 வரலையும் மோதிரங்களை போட்டுக்கிட்டு, கையை கொஞ்சம் அகலமாக விரிச்சு நடப்பாங்க. அவங்க தான் அரசியல்வாதியாக அறியப்படுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதை விஜய் சொல்ல, நான் சொல்றேன். அரசியல்வாதினா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அதுதான். இப்படிதான் காஸ்டியூம், இதுதான் காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் தாண்டி அவன் மழை கூட இந்த காஸ்டியூமை தாண்டி அவன் மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டான். இது வந்து திமுகலையும் உண்டு இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், அதிமுகலையும் உண்டு, இன்னும் வந்து காங்கிரஸ்லயும் உண்டு. பல அரசியல். நீங்க இப்போ ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு, நான் ஒரு அரசியல்வாதி அப்படி சொல்லிட்டு ஒரு ஏதோ நார்மல் கலர்ல ஒரு டல் கலர்ல ஒரு சட்டை போட்டு போய் ஒரு இடத்துல நீங்க பெரிய அளவே இருக்கலாம், இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும் சார். இதுவே நீங்க சொன்ன அந்த காட்டெருமை கதர் சட்டையை போட்டு கை காலெல்லாம் 10 மோதிரம் போட்டு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு காலம் இருக்கு. அதுதான் இல்ல, இதைதான் வந்து விஜய் மாறணும்னு சொல்றாரு. நீங்கள் பொலிட்டிஷியன்னா ஒரு வந்து எப்படி ஒரு கிராஜுவேட் எப்படி ஒரு ஆஃபீஸர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கணும்ன்றது. அதுதான் சொல்கிறாரு. கேட்டினா நல்ல அரசியல் தலைவர், படித்த அரசியல் தலைவர் தான் இதெல்லாம் பண்ண மாட்டான். கண்டிப்பாக சரியாக படிக்காத ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி மழைக்கு கூட பாருங்க, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டான். மழை பெய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்னா அந்த பக்கம் போக மாட்டான். அப்படிங்கன்னா மரத்து உழப்பா நின்றுப்பான். ஏன்னு கேட்டால் அங்கே போனால் படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் வரும். அந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள்லாம் இன்னும் கூட இருக்கிறாங்க. அப்போ படித்த அரசியல் தலைவர்கள் குறைவா இருக்கிறாங்க, கிரைசிஸ் பற்றாக்குறையா இருக்கு. அப்போ வந்து என்ன, நீங்கள்லாம் நல்லா படிச்சு அரசியல் தான் இதுதான் சொல்றாரு. இதை தாண்டி எதுவும் சொல்லலை. இதை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. இதை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்புறம் சோசியல் மீடியாக்களில் புரணி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது பெரும்பாலும் நான் சொல்றேன், எல்லாருமே வந்து
பர்சனலாக வந்து நான் சில பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்கள் போட மாட்டீங்க. இல்ல சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சில சார். பேர் அதுல வந்து யார் சார் போட இந்த பிஸ்மின்றவன், இந்த அந்தனன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நான் கேட்குறேன், மனசாட்சி இருக்கா இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்து நடந்திருக்கா இல்லையா? இதே பிஸ்மி வாழ்க்கையிலையும் ஒரு விவாகரத்து நடந்திருக்கா இல்லையா? இல்லை அந்தனன் வாழ்க்கையில் வந்து ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? உங்கள் குடும்பங்கள்லேயும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒருத்தர் வந்து விவாகரத்து பண்ணி தான் இருப்பாங்க. இதை எதுக்கு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துன்ற லெவலுக்கு பேசுகிறாங்கம்மா? ஆமா சார், அவங்க சங்கீதாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் இது வந்து நான் கேட்குறேன், இதை வந்து சங்கீதா சொன்னாங்களா? இதை விஜய் சொன்னாரா? ரெண்டு பேரும் சொல்லாது. இல்ல இது இவங்க தான் பண்றாங்க. நான் தமிழன் எடுத்து காட்டமா? நான் கேட்கிறேன், அந்த அந்தனன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பேசுன ஒரு வீடியோ இருக்கு. அதுல தமிழ்ல என்ன போட்டிருக்கான் தெரியுங்களா? எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கேள்விக்குறி மட்டும் போட்டான். விவாகரத்தான ஒரு கேள்விக்குறி மட்டும் போட்டான். இப்போ யாராவது ஒரு தரப்புல வரணுமா? இப்போ மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை உண்மை வேணும். மினிமம் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இப்போ ஜெயம் ரவி இருக்காங்க, அவங்க வந்து நான் கேட்டா டிக்ளேர் பண்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜிவி பிரகாஷ் அவர் வந்து ரெண்டு பேருமே சொல்றாங்க நாங்கள் விவாகரத்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சு ஏதாவது பேட்டி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா, இல்லை அவங்க தான் உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஆனால் எந்த ஆதாரம் இல்லாமல் கேட்டா விவாகரத்து நோக்கி நகர்றாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை வரும், பேசாம கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சொல்லுங்க. என்னன்னு கேட்டா ரெண்டு தரப்புலையும் பேசாம இருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் கூட அவங்க வந்து கணவன் மனைவி பேசிக்கிறது இல்லைங்க. அவர் வந்து அப்படி கூட நீங்க ஆனால் அவங்க விவாகரத்தே பண்ண போறாங்கன்றதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது கொஞ்சம் ஓவரா தெரியல? அதுதான் சொல்றேன். இன்னொரு கேள்வி என்ன வந்ததுன்னா சார், கணவர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்றாரு, மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாரு, யாரோ வந்துட்டு போறாங்க, இவ்வளவு சேஃப்டியா செக்யூரா தான் எல்லாமே பண்ணாங்க, ஏன் அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரல? அப்ப பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படிதான் சார் பேசுறாங்க. இது வந்து குடும்ப நிகழ்வு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து குடும்ப நிகழ்வா? இது குடும்ப நிகழ்வு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்திருக்காங்களா, ஏதாவது குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களா? இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தது இல்லை. இப்போ ஒரு சினிமா துறையில ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. புரிய சொல்றது. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதோ இப்ப நாமே கூட அதை சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு குடும்ப நிகழ்வுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு பொது நிகழ்வுக்கோ போகிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு தரப்புலையும் போகிறதுனா முடிவு எடுக்கலாம். இல்லை ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு இடத்துல ஒரு நிகழ்வு இருக்குன்னா நீ அந்த நிகழ்ச்சிக்கு போனால் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு கூட வரலாம். இல்லை ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமை இருந்தால் கூட கொஞ்ச நாள் போகாமல் கூட இருப்பான். எல்லாருக்கும் ஆப்ரஹாம் லிங்கனே வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமல் தான் இருந்தார். சண்டை கூட போடல ஆனால் பேசாமல் இருந்தார். அவங்க கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு இவருக்கும் கொஞ்சம் முரண்பாடு வந்துச்சு. ஆனால் வந்து பாசமாக தான் இருப்பார், ஆனால் வந்து பேசாமல் தான். இதெல்லாம் இந்த வரலாறு நிறைய இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பற்றி பேசுனதும் சாப்பாடு இவங்களுக்கு. அதனால் நானும் சொன்னால் நீங்கள் சினிமாவை விமர்சனம் பண்ணுங்கள், இல்லை அரசியல்வாதி நீங்கள் சினிமா தான் வச்சு பிழைச்சிட்டு இருந்தீங்க பேசி. இப்போ சினிமாவில் கண்டென்ட் இல்லை, நீங்கள் வந்து அரசியல் பேசி பிழைச்சிடுவோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் போய் விவாகரத்துலாம் விவாகரத்தை பண்ண போகிறாங்க, தமிழ்லேயே வைக்கிறான். இதை விட கேவலமான ஒரு பழப்பு ஏதாவது இருக்குமா? இன்னொரு குடும்பத்தை இன்னொரு கணவன் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ண போகிறாங்கன்றதை நீ பளிச்சுன்னு இருந்து செய்தியாக உனக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ரெண்டு பேரும் இது சம்மந்தமாக பேசாத போது நீ தைரியமாக போடுறியே, உன் குடும்பத்தை போட முடியுமா? இதே அந்தனன் குடும்பத்தை இப்போ நான் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நியூஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ உன்னை வச்சு கிழிப்போம். பிஸ்மி வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முரண்பாடு இருக்குது தெரியுங்களா? அவன் போடுறான் என்னன்னு கேட்டால் ஒரு நடிகை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னு போடுறான். எடுத்து பாருங்க, காட்டுவான். நான் நடிகைன்னா நீங்க ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லாத்தையும் தாண்டி போயிருங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பண்ணும்போது அவங்க வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். எடுத்து காட்டுவா, உங்களுக்கு காட்டுவா? இதெல்லாம் யார் கொடுக்குற தைரியம் உங்களுக்கு? நடிகைன்னா நீங்க என்ன வேணா வந்து பேசிடுவீங்க. ஒரு லிமிட் அப்புறமா நீங்க ஒரு நடந்த சம்பவத்தை கூட பேசுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது திருமணம், இது 4வது திருமணம். ஒரு விஷயம் நடக்கவே இல்லாத போது, இல்லை அது சம்பந்தமா எந்த ஆதாரமும் உங்ககிட்ட இல்லாத போது எப்படி சொல்லுவீங்க? இதை தாண்டி நீங்க என்ன கேட்டா அவருக்கு கப்பு கிடைக்காது, பிகில் கிடைக்காது, கப்பு கிடைக்காது 2026ல தகர டப்பா தான் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்க வேலையை பாருங்க. அவருக்கு இந்த தகர டப்பா கிடைக்குதா தங்க டப்பா கிடைக்குதான்னு பார்த்துருவோம். நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப இப்போ நான் மீண்டும் சொல்றேன், ஒரு விஷயம் நடக்கும், அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. சில கருத்து வேற்றுமை இருக்குது, அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இவர் ப்ரொஃபஷனல் விட்டு பொலிட்டிக்கலுக்கு வராரு. அதில் வந்து சில சின்ன மனமாச்சரியங்கள் இருக்குது, குடும்பத்தில் சின்ன மனமாச்சரியம், அது எல்லாமே இருக்க தவிர இது எதுவுமே பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டால் இவங்கெல்லாம் எதிர்பார்க்கறது அதுதான். விஜய் உளவியலாக தாக்கணும்னு பார்க்குறானுங்க, அதுக்காக விவாகரத்து அது இதுன்னு போடுறானுங்க, அதுதான் உண்மை. ஆனால் இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன், சங்கீதா யார் தெரியுமா? சங்கீதா யார்? நீங்கள் எல்லாம் நடிகை நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு ஈழ பெண்மணின்னு தெரியும். ஈழத்தின் வார்ப்பு, சரிங்களா? ஈழத்தின் வார்ப்பு, பிரபாகரனின் வளர்ப்பு. ஈழத்தையே பிரபாகரன் தான் வளர்த்தாரு. அந்த ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்புன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. விஜயை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இருக்குது ஒரு அம்மா ஸ்தானத்தில். சும்மா இவனுக்கு போகிற இதெல்லாம் நீங்கள் நம்பவும் நம்பாதீங்க. இது வந்து போய் எதுக்குன்னா விஜய் வந்து உளவியலாக விஜயை அடிக்கணும். விஜய் மீது ஒரு உளவியல் தாக்குதல், அதுக்காக சொல்லப்படுறது தான் இது. அதனால் நீங்கள் அதை நம்பவும் நம்பாதீங்க. அப்படி எதுவும் உண்மையும் கிடையாது. எல்லாரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டால் ஒரு கம்பைண்டாக பேசுவாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் அம்மா புள்ள புருஷன் பொண்ணு இப்படி 4 பேர் பேசுவாங்க இல்லையா, அந்த பேர் கம்பைண்டாக பேசாமல் தனித்தனியாக பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். அது கம்பைண்டாக ஆகிடுவாங்க. அது எஸ்எஸ்சி பண்ணுவார் அந்த வேலையை. குடும்பத்தை ஒன்றா, இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒன்றா பேசி தான் இருக்காங்க. பொண்ணு பேசும்போது வந்து புள்ள பேச மாட்டேன்றான், புள்ள பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பேச, இப்படி தான் இருக்குது, தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் எல்லார் குடும்பத்தையும் அப்படி நடக்கும். இது ஒருத்தர் மேலே கோபம் தான் அவங்கள்ட்ட பேச மாட்டோம், இன்னொருத்தட்ட பேசுவோம். அவங்க மட்டும் பேச மாட்டோம், அப்பாவும் பிள்ளையும் பேசுறதுல பிரிஞ்சுட்டாங்கன்னானுங்க. யார்? எஸ்எஸ்சி விஜயம். இப்போ எஸ்எஸ்சி விஜயம் ஒன்றா செஞ்சுட்டாங்க. அப்புறம் சஞ்சய் விஜயம் பேசல, ஒன்றா பேசலான்றானுங்க. இவனுங்கெல்லாம் அப்புறம் நான் வேறு ஏதாவது சொல்லிடுவானா சொல்லிட்டேன். இவங்க அடுத்த வீட்டு ஜன்னலை திறந்து, அடுத்த வீட்டு கதவை திறந்து பார்க்குறவனுங்க, அடுத்த வீட்டு பெட்ரூமை பார்க்குறவனுங்க, இந்த பிஸ்மி இந்த அந்தனன்லாம் இதை வச்சு தான் வைத்தியம் வளர்த்துனுக்குறானுங்க. கேவலமான பழப்பு. அவனுங்க குடும்பத்தை எடுக்கிறோம் பாருங்க, 2 பேர் குடும்பத்தை எடுக்கிறோம் பாருங்க, அன்னைக்கு தெரியும். இப்போ வந்து புதுசாக வருது, இப்போ சேனல் வருது, உருவாகுது, இவனுங்க 2 பேரும் செய்கிறோம் பாருங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றிம்மா.